அந்நிய செலாவணியை குறைக்க எலக்ட்ரிக் இந்தியா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சாதாரணமாக பேசலாம். நம்ம இந்தியாவுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய பொருட்கள் வருது. அதற்காக நம்ம பணமும் வெளிநாட்டுக்கு செல்கிறது. அதில் முக்கியமான ஒன்று பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய். அப்படின்னா இதை எப்படி குறைக்கலாம்? என்னுடைய யோசனை என்னன்னா, நம்ம நாட்டுல ஓடுற வாகனங்களை படிப்படியாக எலக்ட்ரிக் வாகனங்களாக மாற்றலாம். கார், பைக், ஆட்டோ, பஸ் இப்படி எல்லா வாகனங்களையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். முதலில் அரசு பேருந்துகளை எலக்ட்ரிக் மாற்றலாம். அதுக்கு பிறகு ஆட்டோ, பைக், கார் என்று படிப்படியாக மாற்றிக்கொண்டே போகலாம். இப்படி செய்தால் பெட்ரோல், டீசல் தேவை குறையும். அப்போ வெளிநாட்டிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக செலவு செய்யும் பணமும் குறைய வாய்ப்பு இருக்கும். ஆனா இங்கே இன்னொரு கேள்வி வரும். எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மின்சாரம் எங்கிருந்து வரும்? அதற்கும் நம்மிடம் ஒரு நல்ல வழி இருக்கு. சோலார் மின்சாரம், விண்ட் மின்சாரம், பேட்டரி ஸ்டோரேஜ் இவைகளை அதிகமாக உருவாக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் இடம் இருக்கும் இடங்களில் சோலார் அமைக்கலாம். பகலில் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம். தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் மின்சாரத்தை பேட்டரியில் சேமிக்கலாம். அதே மின்சாரத்தை நம்ம எலக்ட்ரிக் வாகனங்களுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது வீட்டில் சோலார் வலதுபுறம் நோக்கிய அம்பு, பேட்டரி வலதுபுறம் நோக்கிய அம்பு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்படி ஒரு முழுமையான அமைப்பை உருவாக்கலாம். அது மட்டுமில்லாமல் இப்போ இருக்கிற பெட்ரோல் பங்க் களையும் எதிர்காலத்தில் எனர்ஜி ஸ்டேஷன் களாக மாற்றலாம். அங்கே பெட்ரோல், டீசல் மட்டும் இல்லாமல் சோலார், பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதிகள் இருக்கலாம். கார் வந்தா சார்ஜ் பண்ணிக்கலாம். பஸ் வந்தா சார்ஜ் பண்ணிக்கலாம். பைக், ஆட்டோ வந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு புதிய தொழில் துறையும் உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், சோலார் பேனல் இந்தியாவிலேயே அதிகமாக தயாரிக்க வேண்டும். பேட்டரி யையும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும். எலக்ட்ரிக் மோட்டார், சார்ஜர், இன்வெர்ட்டர், கண்ட்ரோலர் போன்ற பொருட்களையும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும். அப்போதுதான் எலக்ட்ரிக் வாகனங்களை மட்டும் வாங்காமல் அதற்கு தேவையான பொருட்களையும் நாமே தயாரிக்க முடியும். இதனால் தொழிற்சாலைகள் அதிகமாகும். வேலைவாய்ப்புகள் அதிகமாகும். புதிய தொழில்கள் உருவாகும். பெட்ரோல் பம்ப் இல் வேலை செய்கிறவர்கள் கூட எதிர்காலத்தில் ஏர் சார்ஜிங் ஸ்டேஷன் இல் வேலை செய்ய பயிற்சி பெறலாம். ஆட்டோ மெக்கானிக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னீஷியன்களாக மாறலாம். அதாவது பழைய வேலைகளை உடனடியாக அழிப்பது இல்லாமல் புதிய வேலைகளுக்கு மக்களை தயார் செய்யலாம். இன்னொரு பெரிய யோசனையும் இருக்கு. நம்ம இந்திய நிறுவனங்கள் இந்தியாவில் மட்டும் சோலார், விண்ட் ப்ராஜெக்ட் செய்யாமல் சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் பல நாடுகளுக்குச் சென்று அங்கேயே சோலார், விண்ட் பவர் பிளான்ட் அமைக்கலாம். அங்கே மின்சாரம் தயாரித்து அந்த நாட்டுக்கே விற்கலாம். அதன் மூலம் இந்திய நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு வருமானமும் கிடைக்கலாம். அதாவது நாம வெளிநாட்டிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக பணம் செலவு செய்வது குறைய வேண்டும். அதே நேரத்தில் நம்ம நிறுவனங்கள் வெளிநாடுகளில் மின்சார தொழில் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் நான் நினைக்கிற ஒரு பெரிய மாற்றம். ஆனா பெட்ரோலியம் முழுவதுமாக தேவையில்லாமல் போய்விடும் என்று சொல்ல முடியாது. விமானம், ரசாயன தொழில், சில தொழிற்சாலைகள் போன்றவற்றுக்கு பெட்ரோலியம் தொடர்ந்து தேவைப்படலாம். அதனால் பெட்ரோலியம் ஒரே நாளில் நிறுத்த வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. தேவையில்லாத இடங்களில் பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைத்து எலக்ட்ரிக் மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி அதிகப்படுத்த வேண்டும். நம்ம வீட்டில் சோலார், நம்ம வாகனத்தில் எலக்ட்ரிக், நம்ம நாட்டில் பேட்டரி மேனுஃபேக்சரிங், நம்ம நாட்டில் சோலார் மேனுஃபேக்சரிங், நம்ம நாட்டில் சார்ஜிங் நெட்வொர்க் இப்படி எல்லாமே ஒன்றாக வளர்ந்தால் இந்தியாவின் அந்நிய செலாவணி செலவை குறைக்கவும், வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும், புதிய தொழில்களை உருவாக்கவும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய மாற்றம் இல்லை. ஆனால் திட்டமிட்டு படிப்படியாக செய்தால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். பெட்ரோல், டீசல் சார்ந்த இந்தியாவிலிருந்து எலக்ட்ரிக் மற்றும் சோலார் சார்ந்த இந்தியாவாக மாறுவோம். நம்ம நாட்டிலேயே தயாரிப்போம். நம்ம நாட்டிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்குவோம். நம்ம நாட்டின் பணத்தை நம்ம நாட்டிலேயே சுற்றச் செய்வோம். இந்தியாவை எனர்ஜி இல் வலிமையான நாடாக உருவாக்குவோம். இந்தியா உயர் மின்னழுத்தம் சூரியன். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்தையும் காமெண்ட் இல் சொல்லுங்க. தொகுத்து வழங்குபவர் ஆனந்தராஜ் செல்வம்.